ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஜே டிசைனர். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, நான் கடையை தான் காமிக்க போகிறேன். மணி பார்த்திங்கன்னா இப்போது 10 ஆக போகுது, 9:45 ஆக போகுது. நான் இப்போ தான் ஒரு ப்ளவுஸ் வீடியோ எடுத்தேன், அதுவும் நான் அடுத்து உங்களுக்கு வீடியோ வரும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி கடை வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து கசகசன்னு தான் இருக்கும் பாருங்கள். நான் காலையில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், கடையோட என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். வெளியில் வந்து திருச்சி ரோடு. இது வந்து அப்போலோ மெடிக்கல் ஷாப்போட சட்ரு தாங்க. பாருங்க, எங்கள் வீட்டுக்கார் வெளியில் நிற்கிறாரு கூட்டிகிட்டு போகிறதுக்காக. நம்ம கடையோட போர்டு, வெளியிலேயும் ஒரு போர்டு வச்சுருக்குறோம். பாருங்க, முன்னாடி வந்து ஒரு கண்ணாடி செட் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் கசகசன்னு தான் இருக்கும். டீ குடிச்சிட்டு எல்லாம் டம்ளர் கமுத்தி வச்சுருக்குறோம். இது வந்து ஜிக்ஜாக் மிஷினுங்க. இது வந்து எப்போயாவது ஒன்று தான் வரும், அது ஸ்டிச் பண்ணும்போது எடுத்துக்குவோம். இது வந்து வண்டியோடது. அது கொஞ்சம் உடஞ்சிருச்சுன்ட்டு எதோ மாட்டுறதுக்கு ரெடி பண்ணணும்னு வச்சுருக்கிறாரு. நீங்கள் எடுத்துகிட்டு போய் மாட்டலை. ஜிக்ஜாக் மிஷினில் வந்து நான் எப்படி சாரீ ஓர அடிக்கிறதுங்கிறத ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். இது பார்த்திங்கன்னா நூல் பாக்ஸு பாருங்கள். நூல் பாக்ஸ் எல்லா கலர் நூலும் செட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு 5 ரோ இருக்குது. குப்பையெல்லாம் அந்த மூலையில் தான் சேர்த்து வச்சுக்குவோங்க. பாருங்கள், மணி பிளான்ட் செடி சூப்பராக வந்திருக்கு. இங்கே ஒரு ஜன்னல் இருக்குங்க. ஜன்னல் வந்து வெளியில் ஓப்பன் பண்ணி விட்டால் நல்லா காற்று வரும். குப்பையெல்லாம் வெளியில் எடுத்து போடணும். பாருங்கள், 3 மிஷின் இருக்குது. இதில் வந்து அம்மா உட்காந்து தைப்பாங்க, சிலமாமா. இனி ஒரு மிஷின், இது வந்து சுதாக்கா தைப்பாங்க. இந்த மிஷினுக்கு வந்து இப்போ ஆள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் ஆள் செட் ஆக மாட்டேங்கிறாங்க. ஆள் செட் ஆனாங்கன்னா இனி ஒரு ஆள் செட் பண்ணணும். கட்டிங் மாஸ்டர் வந்து கட்டிங் போட்டார். பாருங்கள், லைனிங்கெல்லாம் நான் இனி எடுத்து வைக்கல. இந்த ட்ரெஸ்ஸோட வீடியோ உங்களுக்கு வந்து வரும். ஏற்கனவே நான் போடுறேன்னு சொல்லியிருக்கிறேன், அந்த வீடியோவும் வரும். பாருங்கள், மேலே வந்து எல்லாம் தைச்சி வச்சது, கட்டிங் போட்டு வச்சது எல்லாமே மேலே வச்சுருக்கு. இந்த டேபிள் பார்த்திங்கன்னா கட்டிங் மாஸ்டர் வந்து கட்டிங் போடுவார். அந்த டேபிள் தான் இது. பாருங்க, இந்த வந்துறங்கான்னு சொல்லிட்டு போனார், காணோம். எல்லாம் கூக்கு வைக்கிறது, வச்சது, தைச்சது, அயன் பண்ணது எல்லாமே இப்படி தாங்க இருக்கும். வந்து காலையில் எல்லாம் ஓசல் பண்ணணும். எனக்கு வந்து நைட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா பாருங்கள் 9:45 ஆக போகுது. நான் நேரத்துக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். இங்கே ஒரு ரேக் இருக்குங்க. நம்ம லேஸு, த்ரெட்டு, வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் இங்கே மேலே வச்சுருக்குறோம். கீழே வந்து எல்லாம் வேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் ஒரு சில இது மட்டும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணது எடுத்து வைப்போம். இது பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் அடிக்கிறது, பார்டர் அடிக்கிற கிளாத்து வாங்குறது, வேணுங்கிறத எடுத்து வைக்கிறதெல்லாம் இந்த ஒரு கூட நிறைய நிறைஞ்சிக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேரமே கிடைக்க மாட்டேது. இப்போ வந்து இந்த ரூமில் கட்டிங் மாஸ்டர், ஸ்டிச்சிங்க்கு 2 பேர், அப்புறம் ஊக்கு வைக்கிற அக்கா. இது ஓவர்லாக் மிஷினு. இங்கே பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோஸு. இது வந்து என்னோடய ட்ரேபிளுங்க. என்னோடய ட்ரேபிள் வந்து எப்போயுமே ஒரு மாதிரி ஏகப்பட்டது வச்சுட்டே தான் இருப்பேன். கட்டிங் போடுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் செட் பண்ணிக்குவேன். எடுக்கிறதெல்லாம் அங்கேயே கைக்கு வச்சுக்கிறது. அப்புறம் பார்த்தா ஒரு நேரம் க்ளீன் பண்ணுறக்கு டைம் கிடச்சா க்ளீன் பண்ணுவேன். இது வந்து அயன் பண்ணுற டேபிள். நம்ம கிளாத்து போடுறதுக்கு முன்னாடி அயன் பண்ணுவோம் இல்லைங்களா, அயன் பண்ணுறதுக்கு எனக்கு பக்கத்துலேயே ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஃபால்ஸ் அடிக்கிற சாரீஸு எல்லாம் அண்ணா ஃபால்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறாரு. பாருங்கள், எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறாரு. எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் பண்ணணும். இங்கே வந்து ஒரு 2 லெஹங்கா இருக்கும். பாருங்கள், இது எல்லாமே தைக்கிறதுக்கு தான் வச்சுருக்கு, ஸ்டிச் பண்ணுறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையல் ரூம். நெக்கு வேணுங்கிற நெக்கு பார்த்துக்கலாம், இப்படியே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஷேப் மட்டும் இங்கே ஒட்ட வச்சு வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையல் ரூம். எனக்கு வந்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதாங்க.
நான் ஒரு சின்ன கடையில் ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது பெரிய விஷயந்தான். பாருங்கள், மணி 9:45 கரெக்டாக. பாருங்கள், இதெல்லாம் நம்ம கிளாத்து ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருக்குறோம். அந்த ரேக் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணது கம்மியாக தான் இருக்குது. பேக் பண்ணி வைக்கணும். எல்லாம் மேலே பேக் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. நாளைக்கு காலையில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பேக் பண்ணணும். இல்லைன்னா சண்டேஸ் தான் வேலையாகும். லைனிங் கிளாத் எல்லாமே வந்து நம்ம வாங்கி போட்டிருக்குறோங்க. அவ்வளோதான் எங்கள் கடையோடது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5 குதிரை இருக்கும் பாருங்கள், 7 குதிரையோடது வந்து எனக்கு கடையில் வேலை பார்க்குறவங்க வந்து இந்த கடை ஓப்பன் பண்ணும்போது கிஃப்ட் பண்ணது. அதே மாதிரி அந்த கடையில் அந்த பக்கம் ரூமில் வந்து நம்ம மயில் டிசைன்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அது வந்து நம்ம மேலே கடை ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருந்த கடையில் மேலே கடையில் இருந்தபோது எனக்கு ஃபஸ்ட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க கிஃப்ட் பண்ணது. இதான் ஞாபகார்த்தமாக நான் அப்படி கடையிலே செட் பண்ணி வச்சுருக்கிறேன். சீட்டு ஒரு உட்கார்றக்கு சீட் இருக்குது தான் பேருங்க. ஆனால் உட்காரக்கே டைம் கிடைக்காது எனக்கு. ஆனால் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேர் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா என்னோடய சர்டிஃபிகேட் சான்றிதழ். பிஹெச்டியில் வந்து நான் டெக்கில் வந்து டெய்லரிங் கிளாஸ் முடித்ததோட சான்றிதழ். எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டலான்னு சொன்னார். நீ ஃப்ரேம் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கடையோடது. நம்ம கடை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.